காணாது தோரணம் செய்கிறோம். இது அதாவது ஃபங்க்ஷனுகளுக்கண்டா இந்த கூர் மேலே நோக்கி இருக்கிறதா இருக்கும். நல்லதுகளுக்கு செய்யக்கல, ஏதாவது அமங்கல நிகழ்வு, ஏதாவது துக்கமான நிகழ்வு செய்யக்கல இந்த இது கீழே பார்த்ததா இருக்கணும். கொத்து தோரணம் கணக்கு விதத்தில் இருக்குது. இது சும்மா நார்மலான 3 தோரணம். தோரணங்கள் கூடுதலாக 4 இது எல்லாம் அமைஞ்சிருக்கும். 4 வெட்டுறது கூட ஏனென்றா இதன் அர்த்தம் கிளியல் நெத்த மாதிரி. இதோட தலை மேல் நோக்கி பார்த்தும் இதோட வால் கீழ் நோக்கி பார்த்ததாகவும் இருக்கணும்னு சொல்லுவீங்க. தோரணம் ஏன் வீட்டுக்கு கட்டுறேன்டா எதிர்மறை எண்ணங்களை நீக்கிறதுக்காண்டி தோரணம் கட்டுவினோம். தோரணம் பெருமா நாங்கள் தோரணம் பண்ணோடனே இதை மட்டும்தான் மெயின் பண்ணுறாங்க. ஆனால் தோரணத்துக்குள்ள மாவிலையும் வரும். மாவிலையில் அந்த சுற்றுறதும் தோரணம்னு தான் சொல்கிறது. மாவிலை என்ன ஒரு இதண்டா, மாவிலை என்ன செய்யணும்னா துர்தேவதைகளை வீட்டுக்குள்ளே வராமல் வச்சுருக்கும். அதே ஒரு சமய ஆன்மீக நம்பிக்கைப்படி சொன்னாலும் சயின்ஸ் ரீதியாக பார்க்கல மாவிலையில் சிறப்பான ஒன்று இருக்குது. இப்போ எல்லா மரத்திலையும் நாங்கள் அதில் இருந்து இலையை பிடிங்கினதுக்கப்புறம் அது இறந்துருமென்னு சொல்லுவினோம். ஆனால் மாவில மட்டும் அதிൻ്റെ செயற்பாடை தொடர்ந்து செய்யும். அதாவது காவல் நீர் ஒட்சைட்டை உள்ள எடுத்தோன்னா ஒட்சிசனை வெளியில் இடும். அப்போ எங்களுக்கு அது வீட்டுக்கு முன்னாலேயோ இல்லை மங்களமான அப்படியோ ஒரு மங்களமான நிகழ்வில் கனபேர் ஒன்று உடைவினம். அதில் ஒட்சிசன் அப்படியோ கனபேர் ஒன்று உடைக்கல ஒட்சிசன் குறைபாடுகள் கூட்டமாக இருக்கல மயக்கங்கள் இதழ் வரும். அதுக்கு இப்படி மாவிலைகள் கணக்கை செய்யக்கலாம். அது அப்படியானதில் தவிர்க்கலாம். அதுவும் ஒரு சயின்டிஃபிக் ரீதியாக சொல்லப்படுது. இப்படி கணக்க சொல்லலாம். மழை இன்றைக்கு தூருது. சரி, விடிய கஷ்டப்படு இது செய்ததெல்லாம் மொழியினதெல்லாம் இதுதான். ஆனால் என்ன ஒரு நல்லதண்டா, மழைன்றதால சூரியன் தெரிகிறதுக்கு லேட் ஆகும். அதனால தான் நாங்கள் ஆறுதலாக செய்யலாம். கோலம் கூட அரிசி மாவில் போடுறது படங்கள் எல்லாம் சொல்லி இருப்பினோம். அது ஒரு இதுதான் எங்களோட சமயம்ன்றது ஒரு சயின்ஸோட சம்மந்தப்பட்டது. அரிசிமான்றது கோதமாவை கூட விலங்குகள் சாப்பிடாது, எறும்புகள் குட்டி குட்டி பூச்சினங்கள் எல்லாம் சாப்பிடாது. அரிசி மாண்டா எல்லாருக்குமே இதாக இருக்குமென்றக்காண்டி தான் நாங்கள் அரிசி மாவில் ஹோளம் போடுறது. நாங்கள் ஹோளம் போட்டு முடிய அதை அதுகள் சாப்பிட்டாவது உயிர் வாழமெண்டு. இது ஒரு சதுரமாக, அதாவது இது இந்த அமைப்பு எப்படி இருக்குமெண்டா ஒரு வீடு மாதிரி ஒரு சதுரம் 4 கதவுகள் வச்சு ஒரு சைட்டில் கிச்சன் மாதிரி ஒரு சூரியன் வரைஞ்சி அதில் அடுப்புகள் இதழ் வைக்கக்கூடிய மாதிரியும் நடுவில் ஹோல் மாதிரி அதில் கொண்டு சாப்பாடு வைக்கக்கூடிய மாதிரியும் எங்களோட வீட்டுக்கு ஒரு மாதிரி வீடு அமைச்சு சூரியனை கூப்பிட்டு இந்த வருஷமும் எங்களுக்கு சூரியனால் தான் நாங்கள் உயிர் வாழ்கிறோம். அதுக்கு நன்றி செலுத்துகிற மாதிரி அமையும். இது சதுரன் நாங்கள் சும்மா கையால் வரைகிறோம். இந்த காலத்தில் உலக்க வச்சு உலக்கையில் தான் வரைகிறது ஒரு சம்பிரதாயம். நாங்கள் சின்னதாக இருக்கும்போது செஞ்சுருக்கிறோம். இப்போ உலக்கையும் இல்லை, கீழ அளவுக்கு எங்களுக்கும் இது இல்லை. இந்த நேரங்களில் தான் நிறைய அப்பாவை மிஸ் பண்ணுறோமே. அப்பா இருக்கீங்களா? அப்பா இவ்வளவு நேரம் விட மாட்டேன். விடிய சூரியன் வரைக்கே சூரியன் இருக்கும் போதே நாங்கள் எல்லாம் படைச்சி பொங்கிறோன்னு வந்து விடிய 4 மணிக்கெல்லாம் எழுப்பி வேலை வாங்கிடுவேன். இது இப்போ அப்பாவும் இல்லை, நாங்களும் 5
வெளியாளும் போகணும் எல்லாம் குயிக்காக செய்யுங்க இப்படி இப்படி செய்யுங்க அண்ட் எல்லாம் புது உடுப்பு போடுறதுலேருந்து எல்லாமே பாருங்க மட்டும்தான் புது உடுப்பு போடுறது. புது உடுப்பு விடிய குளிச்சு புது உடுப்பு போட்டுட்டு தான் பொங்கலுக்கே வெளிக்கிடுவோம். அதே நேரம் அந்த வந்து அந்த அவடத்தள்ள இருப்பார் இருந்து கொமாண்ட் பண்ண வலிக்கிட்டாண்டா சரண்டு இல்லை விலையும் நடக்கும். பார்த்து கொண்டு இருக்க ஒரு அரை மணி தேர்தலுக்கு முழு பொங்கலை செய்து பொங்கி முடிச்சுட்டு இருப்பார். இப்போ நினைக்கிறேன் ஒரு 3 வருஷமா செய்யலை இதான் இல்லாமல் செய்கிற முதலாவது பொங்கல் இதான். ஐயோ சூரியனக்குரு அப்படிக்குரு எல்லாம் இருந்து ஒவ்வொன்றும் சொல்லிக்கொண்டே இருப்பார் இப்படி செய் அப்படி செய்யண்டு எல்லாமே. வேணா உனக்கு ஞாபகம் இருக்கா ஒரு நினைக்கிறேன் இப்போ கடைசியா பொங்கிக்கானாக்கும் ஒரு 5-4 வருஷத்துக்கு முதல் அந்த வெடிச்ச கதை சொல்றியா? ஓ ஒரு 5 வருஷத்துக்கு முதல் இருக்கும். இவிடத்துல தான் இப்படித்தான் பொங்கி எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வெடி கொளுத்துங்க அப்பா வாங்கி வெடிக்கலாம் எனக்கு வச்சிருப்பேன். இப்ப வெடியும் இல்லை ஒன்றும் இல்லை எல்லாமே கொளுத்துங்க நிற்பேன். அப்ப எல்லாரும் கொளுத்துறது இவாக்கு பயங்கர குசி. வெடி கொளுத்துறேன்னா அந்த மாதிரி எங்களுக்கும் கொஞ்சம் பயம். வெடி கொளுத்துறேன்னா கொளுத்தி எங்களுக்கெல்லாம் எறிஞ்சு எங்கட கொஞ்சம் வெவ்வேறு பிடியங்கள் நின்றவங்களோட எல்லாருக்கும் மாவில தோரணம் எல்லாம் கட்டியாச்சு, கரும்பு சுற்றி கட்டியாச்சு, கும்பம் வச்சாச்சு. இனி அடுப்பு கொளுத்தினா சரி. அதுக்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கு. பானை சுற்றி வீபதியெல்லாம் பூசி எனக்கு கூட பிடிக்கிறேன் இல்லை, சட்டிக்கு கூட பிடிக்கிறேன். சட்டியில் மழை தண்ணி பிடிச்சாலாம் பொங்காதான். தண்ணி சட்டிக்கு இது பிடிச்சோன்னு நான் நினைக்கிறேன். இப்படியும் ஒரு பொங்கல் என்ன இப்படியும் இருக்கா பொங்கல் பொங்கல் இருக்கு. நீ சரிக்க போடு பொங்கி சரிக்க. என்ன இப்போ வெள்ளையா இருக்கிற வடிவா இருக்கு. இந்த பொய்யக்கிளியை வச்சு கொஞ்சம் சூட் எடுக்கலாம் போல. சொத்தியா இருக்கா? இல்லை இல்லை சொத்தியா இருந்தால் ஒரு பக்கத்தால் ஊத்துட்டு மாட்டா. அழுது கூட பிடிச்சு 2 சிரட்டையோட இன்னைக்கு பொங்குது. ஆல்மோஸ்ட் கிட்ட வந்துட்டா. எடுக்கா குதிக்க மாட்டேன் நான் பிறகு அடுப்பு பெருசாத்து. ஆமா இன்னொரு இவ்வளோ பால் ஊற்றுது. கிள்ளுவாம்மா கிள்ளிட்டு தண்ணி எனக்கு பால் கொஞ்சம் வச்சு அரிசி கொஞ்சமாக இருக்கு. பின் ஷர்ட்டு ஃபுல்லாக நினைஞ்சிட்டு. அப்படி ஒரு பொங்கல் தேவைதானே. ஐயோ
உயிர் மறந்தாலும் உயிரை மேவிய உடல் மறந்தாலும் நெஞ்சங்களை மறந்தாலும் கண்கள் நின்று இமைப்பதை மறந்தாலும் நட்டவற்றவர்களும் நமச்சிவாயத்தை நான் மறவேனே. ஆழந்தாளுடந்து அமுத செய்தானி ஆதியை அமர தொழுதேற்றும் சீரந்தாள் பெரிதும் உடையாடை சிந்திப்பார் அவர் சிந்தையுள்ளாடை தேளவாழ் அழகாளரை கபரப்பாடை காடுகள் அடியே பிதவாரே அறியாத பதத்திரை நைவி பாடித்தருகே ஐயா அன்று முதல் இன்று வரை கையாரத் தொழுதாலும் கண்ணாரச் சொரிந்தாலும் செய்யாயோ அருள் கொடை திரளோ சுந்தரனே.